ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ப்ளூரிபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை யார் எடுத்தா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரேக்கிங் பேட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு எபிசோடாச்சும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சீரீஸ் எடுத்த அதே டைரக்டருடைய புது சீரீஸ் தான் இந்த ப்ளூரிபஸ் மக்களே. இது ஒரு வித்தியாசமான கதை. இந்த கதையை நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு வித்தியாசமான கதை. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற மக்களே. இந்த சீரிஸோடைய கதையை சொன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும். ஒரே ஒரு எபிசோட் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சீரிஸ். சரி வாங்க தொண பேசாம நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்காக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக இப்பயே நம்ம ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பதான் நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணி நான் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு கரெக்டா இருக்கும். போட்டோ வாலெட்டும் டபுள் சைட் பெல்ட்டும் சேர்த்து வாங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வாலெட் ஃப்ரீயா கிடைக்க போகுது மக்களே. இப்படி ஒரு ஆஃபர் உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஆஃபரை வேணும் அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வாங்க போற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்க ஃப்ரீயா வாங்குற அந்த வாலெட்டுக்குமே 1 இயர் வாரண்டி இருக்கு. ஒரிஜினல் லெதர் 1 இயர் வாரண்டியோட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆஃபரோட யாருமே கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம சீரிஸ்க்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே 440 நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ் ஆகுது. கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு ரிசர்ச் சென்டரை காமிக்கிறாங்க. நாசா மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ்ல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சிக்னல் 78 செகண்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டே இருக்கு. இது என்ன சிக்னல் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 சயின்டிஸ்ட் கிளம்பி அந்த ரிசீவ் பண்ணும் பாத்தீங்களா, அந்த ரேடார் கிட்ட எல்லாம் போயிட்டு பாக்குறாங்க. இவங்களுக்கு அது என்ன விஷயம் அப்படின்னே புரியல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த சிக்னலை டீகோட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு RNA அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த RNA-வை ஏதோ ஏலியன் தான் அனுப்புறாங்க போல. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த RNA-வை DNA-வா மாத்தி இது மூலமா ஒரு உயிரை உருவாக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க. இப்போ ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ஒரு வழியா அந்த RNA-வை DNA-வா மாத்தி எலிக்கெல்லாம் செலுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியை இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நாவலிஸ்ட் மக்களே. இப்போ கூட வந்துட்டு ஏதோ ஒரு புது புக்கை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதுக்கான ஒரு ஈவென்ட் மாதிரி நடக்குது. இவங்களுடைய வாசகர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் வந்து உட்காந்து 10ஆம் நம்பர் பேஜை படிங்க, 13ஆம் நம்பர் பேஜை படிங்க, அது அருமையா இருந்துச்சு, இது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டி அதுக்கப்புறமா அவங்க வாங்கின புக்ல சைன்லாம் வாங்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேரு ஹெலன், நம்ம ஹீரோயின் பேரு கேரல். இப்போ இந்த ஈவென்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ஹூபர் பிடிச்சி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது பார்த்தா இந்த ஹெலனுக்கு இந்த விஷயம்லாம் பெருசா பிடிக்கவே இல்லை. மூஞ்ச பார்க்கும் போதே நல்லா தெரியுது. சரி ஓகே, கொஞ்சம் சரியில்லையே, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹோட்டலுக்கும் போறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான கப்புலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனா இந்த புக்கு எழுதுற விஷயம், பப்ளிஷ் பண்ற விஷயம் தான் நம்ம பார்ட்னருக்கு பிடிக்கல. நம்ம பார்ட்னர் இல்ல மக்களே, நம்ம ஹீரோயின் பார்ட்னருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கவுண்ட் டவுன் ஓடிச்சு பாத்தீங்களா, அது இப்போ 29 நாள்ல இருந்து அப்படியே மைனஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. இப்போ 2 ஆராய்ச்சியாளர்களை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு லேபுக்கு போறாங்க. அந்த RNA-வை DNA-வா மாத்தி எலிக்கெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணிருப்பாங்க. பல நாட்களா, கிட்டத்தட்ட 400 நாட்களா செக் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம ஏன் சும்மா இந்த எலியை வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கணும், எலியை ஏன் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்து செக் பண்ணலான்னு வரும்போது எல்லா எலியும் நல்லா இருக்கு. அதுல ஒரு எலி மட்டும் இறந்து போன மாதிரி இருக்கு. என்னடா இது, ஒரு எலி மட்டும் இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருப்பாங்க, ஒரு ஆண் ஒரு பெண். அந்த லேடி வந்துட்டு இந்த எலியை கூன்ல இருந்து கையில் எடுத்து வச்சு இவங்க வந்துட்டு பயங்கரமா மாஸ்க் போட்டிருக்காங்க, அதுக்கான ஒரு சூட் போட்டிருக்காங்க, கையில ஒரு பயங்கரமான கிளவுஸ் போட்டிருக்காங்க. அந்த கிளவுஸுக்கு மேல எலியை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் இருக்கு. பார்க்க எந்த அசைவும் இல்லாம இறந்து போன மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா ஹார்ட் பீட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த எலி கையை பிடிச்சி கடிக்குமா. இவங்க வலிக்குதேன்னு அந்த எலியை கீழே போட்டாங்க. அந்த எலியை பிடிக்க அந்த மேல் ஓடுறாரு. அதுக்குள்ள இவங்க ஐயோ எலி கையை பிடிச்சி கச்சி ஓட்டுச்சு, எக்கச்சக்கமான இன்ஜெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ போட்டு செக் பண்ணி வச்சிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையை கழுவலான்னு போறாங்க. அதுக்குள்ள ஒரு எலியை பிடிச்சிட்டாரு. இவங்க சோப்பை போட்டு கையை கழுவாங்க பாருங்க. அப்படியே அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸும் அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த இன்னொரு ஆளு ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கிட்டு வராரு. வெளியே தூக்கிட்டு வந்து குளிக்க வைக்கலான்னு பார்க்கும்போது அவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இதே டைம்ல வெளியே இன்னொரு அதிகாரியை காமிக்கிறாங்க. இவர் வெண்டிங் மிஷின்ல காசை போட்டு சிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த லேடி நேரா போறாங்க. போயிட்டு அவரையே குருன்னு பார்த்துட்டு இருக்கும் போது என்னமா என்ன வேணும், உனக்கும் சிப்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உமா கொடுக்க அவரும் அமைதியா ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இவங்க உடம்புல அந்த வைரஸ்
அவர் உடம்புல மாறுது. இப்போ அவரும் கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி டகடகடன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த இன்னொரு மேல காமிக்கிறாங்க. இவரு வெளியே போயிட்டு அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்க தாத்தாக்கு ஒரு உமா கொடுக்குறாரு. இப்படி உமாவா கொடுத்து அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதாவது எலிக்கு வந்துட்டு அந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏவா மாத்தி இன்ஜெக்ட் பண்ணி ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க பாத்தீங்களா. அது ஒரு விதமான வைரஸ் போல மக்களே. அந்த வைரஸ் வந்துட்டு எலி கடிக்கும் போது இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள போயிட்டு இந்த பொண்ணு முத்தம் கொடுக்க அந்த பையனுடைய உடம்புக்குள்ள போயிட்டு இப்போ மாறி மாறி முத்தம் கொடுக்க இங்க இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒர்க் பண்ற சோல்ஜர் சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைம் வருது. அவங்க சாப்பிட்ட டோனட் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் நக்கி நக்கி கொடுக்குறாங்க. இப்படி எல்லாருக்குமே அந்த வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோயினையும் பார்ட்னரையும் காமிக்கிறாங்க. இவங்க அந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு இவங்க ஊருக்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு மெக்சிகோல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு வராங்க, நேரா வீட்டுக்கு போறாங்க. புக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்சம் சில் பண்ணலாம், பாருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போனா ஹீரோயின் மட்டும் குடிக்கிறாங்க, ஹெலன் குடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ல வந்திருக்காங்களாம். அந்த கார்ல டிரைவர் குடிச்சிருந்தா வண்டி மூவ் ஆகாது, ஊதி பார்த்தாதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு டிவைஸ் இருக்கு. அதனால நானே டிரைவ் பண்றேன், நீ மட்டும் குடி, நான் உனக்கு பார்ட்னரா இருக்கேன், சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயின் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய பார்ட்னர் மட்டும் கிடையாது, இவங்க ஹீரோயினுடைய மேனேஜரும் ஹெலன் தான். இப்போ டிவி நியூஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, புதுவிதமா ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு, எல்லாரும் உஷாரா இருங்க, ஏர்போர்ட்லாம் ஷட் டவுன் பண்ணியாச்சு, எல்லாரும் கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க. அவங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருமே நியூஸை கவனிக்க மாட்டாங்க. சரி ஓகே லைட்டா வெளியே போயிட்டு தம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து தம் அடிக்கும் போது ஹெலன் போன் நோண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் யதார்த்தமா வானத்துல பார்க்கும்போது அந்த பிளைட் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல பறந்து போன மாதிரி தடயங்கள்லாம் தெரியுது. இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. எவ்வளவு கீழே இந்த அளவுக்கு பக்கத்துல ஃபிளைட்லாம் போகாது, ஏதோ சரியில்லை, சம்திங் ராங்கா இருக்கு, மேல பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இதுல என்ன சம்திங் ராங், மேபி ஏதாவது வித்தியாசமான போர் விமானமா இருக்கும், ஏதாவது பயிற்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஹெலன் சொல்லும் போது இதே டைம்ல ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டியை ஆக்சிடென்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போயிட்டு அவரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அவருக்கு செமையா காயம் பட்டிருக்கு. ஹெலன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பார்த்தா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ இவளுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. போன் பக்கத்துல இருக்கும், அதை எடுத்து கால் பண்ணலாம்னு ட்ரை பண்ணா இவங்க போனை நோண்டிட்டு கீழே வந்து உடைச்சிட்டாங்க. மொபைல் ஒர்க் ஆகல. பாருக்குள்ள போயிட்டு யாருக்கிட்டயாச்சும் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்குள்ள போனா அங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு பாதி பேர் கீழே விழுந்து இறந்தே போயிட்டாங்க, பாதி பேர் நின்னுக்கிட்டே நடுங்கிட்டு இருக்காங்க. உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருக்க போன் மூலமா எமர்ஜென்சி லைனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருக்கும் போனே போக மாட்டேங்குது. இவங்க வேகமா வெளியே ஓடி வந்து நம்மளே நம்ம ஆளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குடிச்சிருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது பீப் பீப்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல ஒருத்தர் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு, அவரை இழுத்து கீழே தள்ளி விட்டு அதே ட்ரக்ல ஹெலனை ஏத்தி மேல படுக்க வச்சுட்டு இவங்க டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. போகும்போது பார்த்தா அந்த ஊரே இல்ல மொத்த உலகமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு போல. எங்க பார்த்தாலும் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே மரண ஓலமா இருக்கு. இவங்க வந்துட்டு ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலும் கொஞ்சம் கூட சரியே கிடையாது. உள்ளுக்குள்ள போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா அங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டு பேய் பிடிச்ச மாதிரி அந்த வைரஸால பாதிக்கப்பட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. சில பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்மால நம்மளே காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்லாம் வெளியே இழுத்துட்டு போயிட்டு அதுல போட்டு உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள சிரிச்சபடியே ஹெலன் இறந்தே போயிட்டாங்க. அவங்க கீழே விழுந்ததுல மண்டையில செமையா காயம் பட்டிருக்கு. அந்த காயத்தினால இறந்து போயிட்டாங்க போல. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த பலனும் இல்ல, அவங்க ஆல்ரெடி இறந்தே போயிட்டாங்க. இதே டைம்ல உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாரும் வெளியே வராங்க. டாக்டர், நர்ஸ், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இவங்களை சூழ்ந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல. இறங்கி பார்க்கும்போது அதுக்குள்ள அங்க இருக்க டாக்டர் ஓடி வந்து உமா கொடுக்க ட்ரை பண்றாரு. நவுந்து போயா என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்குள்ள சில பேர் காருக்கு மேல அந்த ட்ரக்குக்கு மேல ஏறி ஹெலனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இறங்குங்க எல்லாரும் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, நீங்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது எல்லாரும் கோரஸா சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கேரல் அப்படின்னு. இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது, ஏதோ சம்திங் ராங்னு மட்டும் புரியுது. முதல்ல இங்க கிளம்பணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி வீட்டுக்கிட்ட போயிட்டு இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போட்டு கீயை இந்த பொண்ணு எங்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு குட்டி பசங்க அவங்க ஆன்டி கீ எங்க இருக்கு பாருங்க
அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க போயிட்டு பார்த்தா கீ அங்க இருக்கு. ஹெலன் வச்சு கீ இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி தெரியும், இந்த பசங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் லாக் பண்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு, பதட்டமா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடைய உச்சத்துல இருக்காங்க. சரி ஓகே, டிவியை போட்டு என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த சேனல்லையும் சரியா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது மக்களே. ஆமா, யாராவது இருந்தா தானே சிக்னலே கிடைக்கும். அதான் மொத்த உலகமும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பார்க்கும்போது ஒரு டிவி மட்டும், ஒரு சேனல் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. இந்த ஒயிட் ஹவுஸ்ல வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் நின்னுகிட்டு இருக்காரு. கீழே டெக்ஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, கேரல் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எப்ப வேணா கால் பண்ணலாம், கால் பண்ணுங்க, உங்க காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்காக மட்டுமே அந்த சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு மட்டுமே அங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, சரி ஓகே கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சரக்கு ஊத்திட்டு அப்படியே குடிச்சிட்டே கால் பண்ணா, எங்களுக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேரல், உங்களுடைய காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பயப்படாதீங்க, நீங்க வந்துட்டு ரொம்ப சேஃபா இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, உங்க லைஃப் வந்துட்டு பயங்கர சேஃபா இருக்கு. இன்னொன்னு, இந்த நைட் உங்களுக்கு ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும், நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, முக்கியமா உங்க லைஃப் பார்ட்னர் ஹெலனே இறந்து போயிட்டாங்க, அதுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்க இருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், நீங்க வந்துட்டு ஒரு 5 நாளைக்கு மட்டும் வெளியே வராதீங்க, அதுக்குள்ள இந்த ஊரையே நாங்க பக்காவா கிளீன் பண்ணிடுவோம், அண்ட் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்க வீட்டு வாசலுக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கா கடுப்பாகுது, எல்லாமே ஓகே தான், இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, ஏலியன் இன்வேஷனா, இங்க இருக்கிற எல்லாருமே ஏலியனால பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியும், இது கண்டிப்பா இது ஒரு ஏலியன் இன்வேஷன் தான், அதாவது நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் டிவில ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டு குழந்தைங்க வந்துட்டு ஹெலன் வச்ச கீயை ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க, நான் யாருன்னு தெரியுது, ஹெலன் யாருன்னு தெரியுது, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியுது, நீங்க என்ன எங்க மைண்ட ரீட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதைக்கு பண்ணல, ஆனா ரீட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் ஷாக்கு. சரி அப்படின்னா இப்போ இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த 400 சில்லற நாட்களுக்கு முன்னாடி பூமியில இருந்து 600 லைட் இயர்ஸ் தாண்டி அங்கிருந்து ஒரு வித்தியாசமான சிக்னல் வந்திருக்கு, அதுதான் அந்த RNA. நாங்க அதுக்கப்புறமா அந்த RNA டெஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு DNA மாத்திட்டோம் அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் மாத்திட்டாங்க, எலியோடைய உடம்புக்குள்ள இருந்து மத்த எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் மாறிடுச்சு, இது கண்டிப்பா ஒரு ஏலியன் அமிச்ச அந்த சிக்னல் மாதிரியே தெரியல, ஃபியூச்சர்ல இருந்து ஹியூமன் தான் நமக்கு ஒரு வார்னிங் மாதிரியோ, இல்ல அப்படின்னா இந்த உலகத்துல ஏற்ற தாழ்வு, அவன் பெரியவன் சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்கவே கூடாது, எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம தலைவன் சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே சமம் தான். இப்ப நீ வந்துட்டு என்கிட்ட மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லாரு கூடவும் ஒரே டைம்ல பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுதான் அந்த RNA உடைய ஸ்பெஷல் விஷயமா மக்களே. இப்ப வந்துட்டு அந்த RNA DNA மாத்தினாங்க பாத்தீங்களா, அதுல இருக்க முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த வைரஸ் யார் உடம்புக்குள்ளலாம் பரவி இருக்கோ, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த நபர்கிட்ட மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் ஒரே டைம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்க தனி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, இவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா எல்லாருக்குமே அது புரியும், எல்லாருக்குமே கேட்கும், எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னும் போது, நீ மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இன்னும் 11 பேரு, மொத்தமா 12 பேருக்கு மட்டும் இந்த வைரஸ் பரவல, அவங்களுக்கு மட்டும் இம்யூன் பவர் இருக்கு, ஆனாலும் உங்களையும் இந்த இதுக்குள்ள சேர்க்க தான் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு வெறுப்பாகுது. இப்பதான் சொன்ன என்னுடைய உயிர், என் வாழ்க்கை, என்னுடைய முடிவு அப்படின்னு சொன்னேன், ஆனா இப்போ நீ வந்துட்டு வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் உங்க கூட சேரணும், நாங்க எல்லாரும் உங்க கூட சேரணும் அப்படின்னா இது எப்படி சாத்தியம், இது எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் எல்லாமே சமமா இருக்கும், இந்த உலகத்துல எல்லாருமே சமமா இருக்கணும், எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும் அப்படின்னும் போது இவங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க, போனை கட் பண்ணிடுறாங்க, அப்படியே சம கடுப்பா ஒண்ணுமே புரியாம ஒரு குழப்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் கம்மியா இருக்கும், இப்போ அழிவு ஆரம்பிக்குது அந்த மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே மொராக்கோல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அங்க இருக்க டெட் பாடி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கா. டெட் பாடி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வண்டியில ஏறி எங்கேயோ கிளம்புறா. எங்கடா போறான்னு பார்த்தா இந்த பொண்ணு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்க பிளைட்டையே ஓட்டிட்டு நம்ம ஹீரோயின் இருக்க மெக்சிகோக்கு வந்து இறங்குறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. 11 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. இப்போ இந்த சம்பவம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு 11 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நேத்து நைட்டு ஹீரோயின் செமையா போதையை போட்டு படுத்திருப்பாங்க. இப்போ
கண்ண முடிக்கிறாங்க. ஏஞ்சி பார்த்தா அங்க பார்ட்னருடைய டெட் பாடி. இப்போ இவங்களுக்கு துக்கம் தொண்டை அடைக்குது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க அவங்க தான் இறந்து போயிட்டாங்க, டெட் பாடியை சும்மா வச்சிருக்க முடியாது, அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பிளாங்கெட்ல போத்தி வெளியே கொண்டு போட்டு அங்கேயே பள்ளம் தோண்டி புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கும் போது அங்க ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் விட்டு போகுது. உலகத்திலேயே 12 பேர் மட்டும்தான் அந்த கேங்ல அந்த ஒரு இதுல இணையாம இருக்காங்க. அவங்கள மட்டும் கண்காணிக்க முடியாது, என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு தெரியாது. அதனாலேயே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கண்காணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரியா சாப்பிட கூட கிடையாது. இதே டைம்ல மொரோக்கோல இருந்து ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கொஞ்சம் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணியோட வரா. நீ ரொம்ப நேரமா பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்க, இப்படியே போச்சு அப்படின்னா டீஹைட்ரேட் ஆயிட்டு இறந்தே போயிடுவ, இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. யாரு நீங்களா என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட போயிட்டு தண்ணியை பிடுங்கி கீழே ஊத்துறாங்க. இங்க பாரு, தண்ணி எல்லாம் ஒண்ணுமே கலக்கல, நீ தாராளமா குடிக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணாத, தண்ணி கூட குடிக்காம நீ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருந்த, இந்த மாதிரி பள்ளம் தோண்டிட்டே இருந்த அப்படின்னா உனக்கு தான் ஏதாவது ஆயிடும் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னைய பாதுகாக்க வேண்டியதுதான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லும் போது எந்த பாதுகாப்பும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்புறாங்க. இந்த பொண்ணுடைய பேரு ஜோசியா, நம்ம ஜோன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த பொண்ணு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பொண்ணுடைய ஃபேஸை பார்க்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ தோணுது. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு இன்னும் இந்த புக் வந்துட்டு பப்ளிஷே ஆயிருக்காது, இந்த புக்ல இருக்க ஒரு கேரக்டர் மாதிரியே ஜோ இருக்காங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஹெலன் இறந்து போனாங்க பாத்தீங்களா, ஹெலனுடைய பிரெயின் அந்த மைண்ட் எல்லாத்தையும் இவங்க படிச்சுட்டாங்க. அதனால அந்த ஹை மைண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்துட்டு இந்த பொண்ணையே நீ போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போயிட்டு பழகு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருக்காங்க. ஜோ வந்துட்டு அவங்க தான் அமுச்சு விட்டுருக்காங்க. அவங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, நீங்க ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களாம் ஒரு சைக்கோபாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விடும் போது இந்த பொண்ணுக்கு என்னமோ ஆகுது, டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. இந்த பொண்ணு மட்டும் இல்லாம அங்க இருக்க ஹை மைண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த பொண்ணு மட்டும் இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களும் அப்படியே தலைகீழா தொங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கத்தன அந்த இம்பாக்ட்னால, அந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்தே போறாங்க. அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வயசான தாத்தா இருப்பாரு, அவருக்கு உதவி பண்றாங்க, கொஞ்சம் பாசமா பேசுறாங்க. இவர்கிட்ட பாசமா பேசினோடனே எல்லாமே பாசிட்டிவா மாறுது. இப்ப எல்லாருமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி மறுபடியும் பழைய மாதிரி மாறிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இங்க நடக்கிற எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வந்தா அந்த பள்ளம் தோண்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அங்க ஹேட்டு, கிளவுஸ், பள்ளம் தோண்ட யூஸ் பண்ற கருவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க போல, இதெல்லாம் யாரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஜோவை ஆளை காணும். இவங்க வந்துட்டு ஜோவை கான்டாக்ட் பண்ணி கூப்பிடணும், இல்ல மத்தவங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு வரா. ஆக்சுவலா இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க கோவப்பட்டதுனால நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டோம், நாங்க அப்படின்னா சொல்ல போனா 2 மில்லியனுக்கும் மேல மக்கள் இறந்தே போயிட்டாங்க, நீங்க கத்தன கத்துல யாரெல்லாம் ரொம்பவே வீக்கா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நிறைய பேருக்கு காயம்பட்டிருக்கு. இந்த வைரஸ் பரவும் போது நிறைய பேர் வந்துட்டு நின்று தப்பிச்சு போயிருப்பாங்க, அதாவது அவங்க உடம்பு தாங்கியிருக்கும். சில பேரால தாங்க முடியாம அவங்க எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த கீழே விழுந்த அந்த ஃபோர்ஸ்லயே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஹெலனும் ஒண்ணு. ஆனா நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, உங்க சந்தோஷம் உங்க பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னும் போது, அடங்கொய்யால என்னால பல கோடி பேர், பல மில்லியன் பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொமடிட்டு வாந்தியே வருது. போயிட்டு வாந்தி எடுத்துட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி பண்றோம், இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னமும் புரியல. போயிட்டு பள்ளம் தோன்றாங்க அப்படின்னா பள்ளம் தோண்ட கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இத பார்த்துட்டு இந்த ஹை மைண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஹெலிகாப்டர்ல ஒரு பள்ளம் தோன்ற மிஷினையே அமுச்சு வைக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பாக்குறா இல்லையா ஹீரோயின் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும், மத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. சோ அதனால அந்த பள்ளம் தோன்ற மிஷினை கொண்டு வந்து ஹெலிகாப்டர்ல இறக்கி விட்டு போக இந்த பொண்ணு தான் பள்ளம் தோண்டி அதுக்கப்புறம் புதைக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்றா. அடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன மாதிரியே பாதிக்கப்படாம இருக்க 11 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த 11 பேரை நான் மீட் பண்ணும், அதுக்கான ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கான ஏற்பாடையும் பண்றாங்க. நம்ம வந்துட்டு ஸ்பெயின் ஏர்போர்ட்ல இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டும் போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க, வைரஸால பாதிக்கப்பட்ட யாருமே உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. பாதிக்கப்படாம இண்டிவிஜுவலா இருக்காங்க இல்லையா, இவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா உங்களை ஏதாவது பண்ண பார்த்தாங்க அப்படின்னா அப்போ எங்களால காப்பாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க சொல்ற பேச்சும் நாங்க கேட்கணும், அவங்க சொல்ற பேச்சையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியா இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் அவங்க இல்லாம ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க வேற வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க. அதுல இந்தியால இருந்து லட்சுமி அப்படின்னு சொல்ற பொண்ணு வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் பேசும்போது என்ன
தெரியுது அப்படின்னா இவங்க இந்த வாழ்க்கையை பழகிட்டாங்க, ரொம்பவே ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தான் இங்க ராஜா மாதிரி, நமக்கு பணிவிடை செய்ய எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, நம்மள பாத்துக்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அப்படின்னும் போது இது எவ்வளவு பெரிய விஷயம் அதை அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 5வதா இன்னொரு ஆள் வராரு. அவர் வரும்போதே இந்த பிரசிடென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனி விமானம் இருக்கும் பாத்தீங்களா, அமெரிக்கா பிரசிடென்ட்லாம் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விமானத்துல வந்து இறங்குறாரு. எல்லாரும் உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டா. அந்த ஆளு சரியான பயங்கரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஒரு ராசா கணக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கான். பிளைட் ஃபுல்லா ஒரே பொண்ணுங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜோ பார்த்தோன்னே அந்த ஆளுக்கு பிடிச்சி போச்சு, எப்படி இருக்க ஏது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வளைஞ்சிட்டு, சரி ஓகே இந்த பிளைட்டுக்குள்ளேயே மீட்டிங் ஹால் இருக்கும், அந்த மீட்டிங் ஹால்ல இந்த மாதிரி பாதிக்கப்படாதவங்க மட்டும் பேச போறோம், மத்த எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மைக் வைக்க கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ஒட்டு கேட்க கூடாது, நீங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் ப்ராமிஸ் பண்ணிட்டு எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போக, இப்போ நம்ம ஹீரோயின் மத்த 5 பேர் பாதிக்கப்படாதவங்க மட்டும் பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்படியே வாழணுமா, இப்படியெல்லாம் வாழவே கூடாது, நம்ம வந்துட்டு பழைய மாதிரி எல்லாத்தையும் மாத்தணும், மனுஷங்களா வாழணும், அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம எதுக்கு அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, எல்லாமே நார்மலா போகுது, இங்க ஏற்ற தாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே சரிசமமா இருக்கு, இந்த விஷயத்தை ஏன் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கேட்கும் போது, மனுஷங்க அப்படின்னாலே அவங்க அவங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா யோசனை இருக்கும், அவங்கவுங்க தனித்தனியா இருப்பாங்க, யூனிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாதான் மனுஷங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம எதுக்கு சமமா மிருகம் மாதிரி, மிருகம் கூட தனித்தனியா யோசிக்கும், தனித்தனியா எல்லாமே பண்ணும், அந்த மாதிரி கூட இல்லாம நம்ம ஒரு மிஷின் மாதிரி ஏன் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இங்க இருக்கிற எல்லாரை விடவும் ஹீரோயின் மேல ரொம்ப கோவமா இருக்கா. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கோவப்பட்டாங்க பாத்தீங்களா, அப்போ எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருப்பாங்க, அதுல லக்ஷ்மியோடைய தாத்தாவும் இறந்து போயிட்டாராம். சாரி என்ன மன்னிச்சுக்கோ, நான் வேணுமத்தனே அந்த மாதிரி பண்ணவே இல்லை, நான் கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போற போக்க பார்த்தா இவங்க வந்துட்டு நம்மளையும் கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்மளும் கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு ஆளு பிரசிடென்டோடைய பிளைட்ல வந்து இறங்கினா பாத்தீங்களா, அந்த ஆளு பேரு கொம்பா. அந்த ஆளு என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருமா இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம ஏன் மாத்தணும், சொல்ல போனா இவங்க வந்துட்டு மிருகத்தை கூட கொலை பண்ண மாட்டாங்க, எல்லாருமே வெஜிடேரியனா இருக்காங்க, வீகனா இருக்காங்க, அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நம்மளை விட அவங்க நல்லாவே பாத்துக்கிறாங்க, நம்ம இப்படியே இருக்கலாம், அவங்க அவங்களாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சாப்பிட போறாங்க. அங்க ஒரு வாக்குவாதம், கடைசியா ஹீரோயின் சமையா குடிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சண்டை போடுறாங்க. நீங்க வந்துட்டு இந்த அர்ஜென்சிய புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, மனித இனத்தையே அழிக்கிறதுக்கு தான் நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் இருக்கீங்க, நீங்க எல்லாருமே ட்ரேடர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு போறாங்க. குடிபோதையில கீழே ஒழுக அங்க இருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஜோலா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் போயிட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நகர்ந்து போ, ஏன் இந்த மாதிரி பண்ற, நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. இப்படி இவங்க கத்தும் போது ஜோ மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. ஜோ மட்டும் இல்லாம யாரெல்லாம் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுது. இப்போ பாதிக்கப்படாதவங்க வந்தாங்க பாத்தீங்களா, ஒரு 4-5 பேரு, அவங்களுடைய ஃபேமிலிஸும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போறாங்க. என்னால ஹீரோயின் கத்துனால இறந்து போறாங்க. இதனால அவங்க எல்லாரும் கடுப்பாயிட்டு இந்த பொண்ணு கிட்ட பேச்சுவார்த்தைக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கடைசியா அந்த கொம்பா மட்டும் இருக்கான், கொம்பாவோ ஜும்பாவோ இவ மட்டும் இருக்கா, நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறான். இங்க பாருமா உன்னுடைய ஐடியாக்கெல்லாம் கண்டிப்பா செட்டே ஆகாது, எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, என்னால மறுபடியும் மனித இனத்தை உருவாக்கணும், பழைய மாதிரி மாத்தணும் அப்படின்லாம் யோசிக்க கூட முடியாது, நான் கிளம்புறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ஜோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, புரியல ஜோ வேணும் அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு கம்பெனியா அந்த பொண்ணு வேணும், அந்த பொண்ணை கூட்டிட்டு போட்டோமா, நீ பெர்மிஷன் கொடுத்தாதான் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு. டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. இங்க பாரு என்னால வந்துட்டு பெர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது, அந்த பொண்ணு ஒரு இண்டிவிஜுவல், அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை இருக்கு, என் கூட இருக்கணும் அப்படின்னா இருக்கட்டும், இல்ல உன் கூட வரனா வரட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு ஓகே நீங்க கூப்பிட்டீங்கன்னா கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இப்ப நம்ம ஹீரோயின் தனியா ஒரு பிளைட்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னொரு பிளைட்ல அவன் எல்லாரையும் ஏத்திக்கிட்டு இருக்கான். இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்லாம் தெரியல, அந்த பொண்ணு அனுப்ப மனசு இல்லாம அந்த பிளைட் கிளம்புது, பிளைட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்று அந்த பிளைட்டை நிப்பாட்டுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்ட்னரும் கிளம்பி நார்வே போயிருக்காங்க, அந்த நார்தர்ன் லைட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹீரோயினுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த பார்ட்னர் கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் போயிருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது ரியல் டைம்ல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜோவை அவங்க கூடவே கூட்டிட்டு ஒரு ஃபிளைட்ல கிளம்பிட்டாங்க. ஒரு ஃபுல் ஃபிளைட்டே நம்ம ஹீரோயினுக்காக மட்டுமே ஓடிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு எக்கானமி கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பிசினஸ் கிளாஸ்ல வந்து உட்கார வேண்டியது தானே, நீங்க எதுக்காக இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, அங்க வந்து உட்காருங்க அப்படின்னும் போது அதெல்லாம் தேவை கிடையாது, நான் எங்க உட்கார்
உட்காரணுமோ அங்கேயே உட்காந்துக்கிறேன், அதெல்லாம் நீ சொல்லாத, நான் இந்த எல்லா விஷயத்தையும் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ண போறேன், உனக்கு சயின்டிஸ்ட் யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் ஒன்னோட ஒன்னு கனெக்ஷன்ல இருப்பாங்க இல்லையா. அதனால ஜோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேராகுவேல ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவருமே பாதிக்கப்படாம அமைதியா தான் இருக்காரு, தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வேணா கால் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கால் பண்ணி கொடுக்க நம்ம ஹீரோயின் பேச ட்ரை பண்ணா அவருக்கு ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியுது, நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பானிஷ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியுது. இவங்க ஏதோ பேச ட்ரை பண்றாங்க, சொல்ல ட்ரை பண்றாங்க, ஒன்னும் பண்ண முடியாம சண்டை போட்டுட்டு போனை கட் பண்றாங்க. அவரு தான் கத்தி விட்டு போனை கட் பண்றாரு. அந்த கடுப்புல நம்ம ஹீரோயின் மறுபடியும் கால் பண்ணி இங்கிலீஷ்ல ஒரு 4-5 கெட்ட வார்த்தையை ஒன்னா சேர்த்து பச்சை பச்சையா திட்டி விட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து எப்படியோ ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்தவொடனே லேட்டான இந்த மெயில் அதுக்கப்புறம் கொரியர்லாம் கொண்டு வந்து ஜோ கொடுத்துட்டு போறாங்க. பார்க்கும்போது ஹெலன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்டர் பண்ணிருக்காங்க, அது வந்திருக்கு, இது எப்படி கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கு கால் பண்ணி கேட்கும்போது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்க பார்ட்னர் ஹெலன் தான் ஆர்டர் பண்ணாங்க, அதான் இப்போ கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு ஹெலனுடைய அந்த இது மெமரிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமானது, அதை நீங்க படிக்க கூடாது, அந்த ஹெலனுடைய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது, அது எனக்கானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டே போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் சோகமா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சோகத்தை கூட அவங்களால வந்துட்டு சரியா இது பண்ண முடியல, ஃபீல் பண்ண முடியல. இந்த டைம்ல அந்த ஜோ வந்துட்டு வீட்டு வாசல்ல சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காங்க. எதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கும்போது, உங்களுக்கு பசிக்கும்ல அதான் கொண்டு வந்து வச்சேன், நீங்க 2011 இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இந்த ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், அதே டேஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னும் போது இவங்க கடுப்பாயிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டேனா அப்படின்னும் போது, ஃப்ரிட்ஜில் சாப்பிட ஒண்ணுமே கிடையாது, சாப்பிடாம எப்படி இருப்பீங்க, அதான் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு, ஃப்ரிட்ஜில் சாப்பிட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது நீங்க வந்துட்டு ஊருக்கு அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி தெரேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டு கிளீன் பண்ண சொன்னாங்களாம், அந்த தெரேசாவுடைய பிரெயின்ல இருந்து எடுத்தேன், அவங்களுடைய மெமரிஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு போயிட்டு குப்பையில கொட்டிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லைனா என்ன, நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அந்த சூப்பர் மார்க்கெட்டே மொத்தமா காலியா கிடக்குது. இவங்க கடுப்பாயிட்டு மறுபடியும் கால் பண்றாங்க, என்ன விஷயம் ஆச்சு, சூப்பர் மார்க்கெட்டே காலியா இருக்கு, யாருமே எதுவுமே வாங்க வரமாட்டாங்களா, என்ன ஒண்ணுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்பதான் எல்லாருமே சமம்னு ஐடியாச்சு இல்லையா, இல்லாதவங்களுக்காக இருக்கவங்களாம் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க, அதான் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னும் போது, இங்க பாருமா நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், சும்மா யார்ட்டியாச்சும் எப்ப பார்த்தாலும் கால் பண்ணி அது வேணும் இது வேணும் சாப்பிட அது வேணும் சோப்பு வேணும் அப்படின்லாம் கேட்க முடியாது, நீ இப்போ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு வந்துட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லா இருக்கணும், எனக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு போயிட்டு நானே குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அடுத்த 5வது நிமிஷம் எக்கச்சக்கமான ட்ரக்ல வந்துட்டு நிறைய பொருட்கள் வந்து இறங்குது, நிறைய மக்கள் கொண்டு வராங்க, எல்லாமே அடிக்க வச்சுட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் போயிட்டு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நைட் டைம்ல டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. இப்போ ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, நம்ம ஊர்ல கரண்டே கட் ஆகாதே, நைட் டைம்ல கரண்ட் கட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜோக்கு கால் பண்ணி ஏன் கரண்ட் கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க பவரை சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பவரை சேவ் பண்றீங்களா, எங்க நைட் டைம்ல யாரும் வாழ வேணாவா, ரோட்ல நடக்க வேணாவா, யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது, அட்லீஸ்ட் ஒரு பாதுகாப்பு காட்சி நமக்கு வந்துட்டு ஒரு லைட் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏமா எந்த ஒரு கிரைமும் கிடையாது, யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது லைட்டை போட்டு வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, சரி ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பண்ணு ஒரு கிரைனட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. பார்த்தா அந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு பாமோட வந்து நிக்கிறா. மக்களே சரி வந்தது வந்துட்டு உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் குடிக்கிறாங்க. குடிக்கும் போது இந்த விஷயம்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றா. நீ எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ வந்துட்டு நீங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது யாருக்கோ ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, இல்ல தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்காங்க, அந்த டைம்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரவான்னு கேட்பீங்களா இல்ல போயிட்டு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா நான் பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹெலன் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா, உனக்கு என்ன பிடிக்கும், ஹெலனுக்கு என்ன பிடிக்கும், நீயும் ஹெலனும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மாதிரி கிடையாது, எங்க போவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய மெமரிஸ் எல்லாமே கொண்டு வர ட்ரை பண்ணும்போது இவங்க கடுப்பாயிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விடுறாங்க. கத்தி விட்டு இது என்ன டுபாகோ கிரைனட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுல செயின் மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த லாக்கை பிடிச்சி இழுக்க, அடி பாவி ஏன்டி அதை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நீ என்ன உண்மையான கிரைனட்டியா கொண்டு வர போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அது உண்மையான கிரைனட்
அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்கி அப்படியே விண்டோ வழியா தூக்கி போட்டு நம்ம ஹீரோயினை சேவ் பண்றாங்க. ஹீரோயினை கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு மேல இவங்க படுக்க அந்த கிரைனைட் பயங்கரமா வெடிக்குது. வெடிச்சதுல பின்னாடி வீடே பாதிக்கப்படுது. முக்கியமா நம்ம ஜோக்கும் செமையா காயப்படுது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகல. ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க. இப்போ இவங்க வெளியே வந்து பாக்குறாங்க. மொத்தமா பத்திட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடி பாவி, என்ன கொலை பண்ண பாத்தியாடி, உண்மையான கிரைனைட்டியா கொண்டு வருவே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா காயம்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு ஓகேவா, ஆனா ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. அங்க இருந்து ஒரு பையன் வரான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இந்த மாதிரி வைரஸால பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடா இருப்பாங்க. இப்போ ஜோ என்ன விஷயம் நினைக்கிறா, என்ன பேசணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கும் நல்லாவே தெரியும். வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஏன்டி உண்மையான கிரைனட்டை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க தானே கிரைனட்டை கொண்டு வா அப்படின்னு சொன்னீங்க, பொய்யா உண்மையான கேட்கல, அதான் உண்மையானதை கொண்டு வந்து கொடுத்தேன், நீங்க என்ன விஷயம் கேட்கறீங்களோ அதான் கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னும் போது, அதுக்காக உண்மையாவா கொண்டு வருவேன்னு கேட்கும்போது ஆமா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். ஐ மீன் நம்ம ஜோ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜோ என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த பையன் மூலமா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்படின்னா நான் அணுகுண்டை கொண்டு வர சொன்னா கொண்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு எதுக்கு அணுகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நேத்து என்னடான்னா நான் கேட்டவனே கொண்டு வந்தேன், இன்னைக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற, எனக்கு புரியல அப்படின்னும் போது, இப்போ நீங்க ஒரு விஷயம் கேட்கறீங்க, இப்போ வந்துட்டு சின்னதா கிரைனேட் கேட்கறீங்க அப்படின்னா அதனால நல்லதை விட கெட்டது அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்ல அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதுவுமே கேட்காம கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஒருவேளை நீங்க பெரிய விஷயம் அணுகுண்டுலாம் கேட்கறீங்க அப்படின்னா அணுகுண்டை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய சேதத்தை உருவாக்க முடியும். சோ அதனால நாங்க உங்களுக்கு சஜஷன் சொல்லுவோம், இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்லுவோம் அப்படின்னும் போது, நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே வெராகுவேல ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. இவரு வெளியே கூட போகாம தன்னை தானே குவாரண்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வீட்டை தாண்டி வெளியே கூட போக மாட்டாரு. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு அந்த ரேடியோ சிக்னல் மூலமா யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எத்தனை சிக்னல் மூலமா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரோ, எத்தனை வாட்டி ஃபெயிலியர் ஆச்சோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு ஏதாவது சாப்பிடலான்னு பாக்குறாரு. வெளியே அந்த ஹைமைன்ஸ் வந்துட்டு ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க. மனுஷன் அவங்கள நம்பவே மாட்டாரு. இவங்க அதுக்குள்ள ஏதாவது போட்டு நம்மளையும் வைரஸ் பரவற மாதிரி பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கைய கூட வைக்காம குச்சை வச்சு தட்டி விட்டு உள்ளுக்குள்ள ஏதோ டின் ஃபுட் கேன் ஃபுட்லாம் இருக்கும், அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா சாப்பிட்டா மோஸ்ட்லி எல்லாமே காலி ஆயிருச்சு. இப்போ கேட் ஃபுட் தான் இருக்கு. அதையாச்சும் எடுத்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். அதாவது ஃபிளைட்ல வரும்போது கால் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இப்பதான் காமிக்கிறாங்க. இவர் போயிட்டு அட்டெண்ட் பண்றாரு. ஹீரோயின் பேசுறது ஒண்ணுமே புரியல. இவர் என்ன பேசுறாரோ அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கடைசியா சத்தம் போட்டு வைக்க ஹீரோயின் போனை கட் பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல அசிங்கமா திட்டிருப்பாங்க. அது மட்டும் இவருக்கு நல்லாவே புரியுது. அந்த கடுப்போட போனை கட் பண்ணிட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பிட்டாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு போலீஸ் கார் தான் நிற்கும். அதை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இப்போ வாக்கி டாக்கில ஹீரோயினை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா, இருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட பேசுங்க அப்படின்னும் போது இவங்க கண்டுக்காம வர, அதுக்கப்புறமும் விடாம நீங்க காருக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, பேசுங்க அப்படின்னும் போது, எனங்கயா வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க ஏன் அவசரமா ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு இவங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் யாரு, எதுக்கு இங்க வந்து இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜோக்கு காயம்பட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டீங்க, உங்க வீடு இந்த மாதிரி உடஞ்சு போச்சு இல்லையா, அதான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, உங்களை யார் இந்த விஷயம்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரும் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே பண்ணுவோம், நாங்களே முடிவெடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லாரின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா அந்த ஊருடைய மேயர் பெருகிட்டு இருக்காரு. ஐயா நீ வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெருகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு இவங்களை பத்தி ஹீரோயினுக்கு என்ன விஷயம்லாம் புரியுதோ அது எல்லாமே எழுதி வைக்கிறாங்க. பேசிக்கா வந்துட்டு இவங்க ப்ளீஸ் பண்றாங்க, நம்மள ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க பார்த்தது எல்லாமே அப்படியே போர்டுல நோட் பண்றாங்க. முக்கியமா ஹீரோயின் எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ச் பை இன்ச்சா கண்காணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு எழுதி வைக்கிறாங்க. இப்போ அந்த லாரி இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு வச்சு என்னுடைய புக்கெல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, படிச்சிருக்கேன். எப்பா அதெல்லாம் ரைட்டிங்ஸா செம்மையா இருக்குங்க, ஷேக்ஸ்பியர் மாதிரி எழுதுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சு விடாத, உண்மையிலேயே புக்கெல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் எல்லாமே டீடைலா சொல்றாரு. இந்த புக்ல இந்த கேரக்டர் பிடிக்கும், அந்த லைன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. என்னுடைய புக்கை படிக்கிற எல்லாரும் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே இப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். மொய்ரான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தா. உங்க புக்கை படிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த தற்கொலை எண்ணத்தையே மாத்திட்டு இப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த மாதிரி உங்க புக்கு வந்துட்டு சில பேருக்கு சில மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரே மாதிரியான தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, ஹெலனை பத்தி சொல்லு. ஹெலனுக்கு என் புக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையை சொல்லணும் அப்படின்னா பெருசா பிடிக்கவே பிடிக்காது. எக்ஸாக்ட் வேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பஞ்சு மிட்டாய் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நினைப்பாங்க. வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் 4 வாட்டி தான் பஞ்சு மிட்டாய் ஹெலன் சாப்பிட்டுருக்காங்களாம். சோ அதே போல இந்த புக்கையும் பெருசா விரும்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. இல்லையே, எப்பவுமே என் புக்கை படிப்பா, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதை மாத்தினா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்லாம் சொல்லுவா. உண்மையிலேயே பிடிக்காதான்னு கேட்க பிடிக்காது, அது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். ஓகே பிடிக்கும், அது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாங்க, மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல. இன்னும் ரிலீஸே ஆகாது அந்த நியூ லான்ச் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை பத்தி என்ன நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு மொக்க ஸ்டோரி, இதெல்லாம் இவ எதுக்கு பப்ளிஷ் பண்ண போறான்னு நினைச்சா அப்படின்னு சொல்லும் போது இல்லையே, அவ வந்துட்டு புக்கை நல்லா படிச்சா 200 பேஜ் வரைக்கும் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா, நீ பொய் சொல்லாத அப்படின்னும் போது நான் ஏன் பொய் சொல்ல போறேன், பொய்லாம் சொல்லல. 130வது பேஜுக்கு மேல அவங்க படிக்கவே கிடையாது, சும்மா தான் புரட்டி புரட்டி பார்த்தாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, உங்களுக்காக மட்டும்தான் அவங்க ஓகே ஓகே சொன்னாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு போர்ட்ல இந்த ஹை மைன்ஸுக்கு வந்துட்டு பொய் சொல்ல தெரியாது, பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது, நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு ஜோ மீட் பண்றாங்க. என்ன மன்னிச்சுக்கோ, நீ இந்த மாதிரி தாராள மனசா உண்மையான கிரைனட்டியே கொண்டு வந்து கொடுப்ப அப்படின்னு சொல்லி தெரியாது, அது பொய்யான பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட ட்ரை பண்ண, பார்த்தா நீ பாதிக்கப்பட்ட, மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுறாங்க. சரி ஓகே, இப்ப சொல்லு, நீ இப்போ ஹை மைண்டா ரொம்ப நாளா வாழ்ந்துட்ட, உனக்கு இந்த ஹை மைண்ட்லாம் எப்படி செயல்படுறாங்க, எதை நோக்கி போறாங்க, இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுதா புரியுதான்னு கேட்கும்போது லைட்டா அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ண முடியுமா, பழைய மாதிரி மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாது, நீங்க ஏன் இந்த விஷயத்தெல்லாம் மாத்த ட்ரை பண்றீங்க, நான் வந்துட்டு ஒரு மனுஷியா இருந்து இந்த உலகத்தை பார்த்திருக்கேன், இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சிருக்கேன், ஆனா நீங்க எங்கள்ல ஒருத்தவங்களா மாறி இந்த உலகத்தை பார்த்ததே கிடையாது, இது ஒரு மாதிரி அருமையான ஃபீலிங்கா இருக்கும், நீங்க எதுக்கு உலகத்தை மாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு சும்மா குழப்பாத, கண்டிப்பா இதை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லாமலே எனக்கு புரியுது, உனக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும், இருந்தாலும் சொல்லாம மழுப்புற, இதை மட்டும் சொன்னதுக்கே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்மசிக்கு போயிட்டு அங்க ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் கேக்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஒரு பயங்கரமான போதை பொருளை கேக்குறாங்க. ஏமா போன வாட்டி கிரைனட்டை கேட்டு வாங்கிட்டு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் பார்த்து யோசிச்சு கேளு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட போதை பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இங்க கிடையாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்க இருந்து 10 மைல் தாண்டி போனீங்க அப்படின்னா அங்க இருந்து கிடைக்கும், உங்களுக்கு அங்க போயிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா என்ன மெடிசன் வேணுமோ, மெடிசன் கிடையாது, என்ன ட்ரக் வேணுமோ அது அவனுக்கே தெரியாம ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அங்க ஒரு கேமரா செட் பண்ணிட்டு இந்த ட்ரக் அவங்களுக்கு அவங்களே இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த கேமராவையும் ஆன் பண்ணி விடுறாங்க. இப்போ மயக்கம் ஆயிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு அந்த கேமராவை ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த போதையில என்ன விஷயம் பண்ணாங்களோ எல்லாமே பக்காவா ரெக்கார்டா இருக்கு. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சுய நினைவுலயே இல்லாம நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்றேன் ஹெலன், நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்காங்க, யாரையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க, பாட்டு பாடுறாங்க, எங்கேயோ வெளியே வெக்கேஷன் போனாங்களாம் பல வருஷத்துக்கு முன்னாடி, அதை பத்தி பேசுறாங்க. அதாவது அவங்க சுய நினைவுலயே இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டா இருக்கு. தக்காளி இதுவே போதுமே, இந்த ஒரு ட்ரக் மட்டுமே பயன்படுத்தி ஜோக்கு போட்டு ஜோவுடைய உண்மையை வர வைக்க முடியும், அவ எதையோ மறைக்கிறாளே அந்த உண்மையை வெளியே கக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்கோட கிளம்புறாங்க. நேரா போயிட்டு ஜோவை பார்த்து இந்த மாதிரி நம்ம வெளியே போயிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றா. பேசிட்டு இந்த பொண்ணை வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு போகும்போது இவளுக்கே தெரியாம அந்த ட்ரிப்ஸ்ல அந்த ட்ரக் கலந்து விட்டுறா. கலந்து விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்து அவங்க வளர்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஆன்சர் பண்ணுவியான்னு கேட்கும்போது பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உன்னால கண்டிப்பா முடியும், சொல்லு சொல்லு அப்படின்னும் போது இவங்களுக்கு சொல்லணும் போல தோணுது, சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வரைக்கும் வராங்க, அதை தடுக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, வேணாம் அதை பத்தி மட்டும் கேட்காத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது இல்ல உன்னால சொல்ல முடியும், நீ சொல்லு சொல்லு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண் கலங்கி அழுகுறாங்க. இப்போ மத்தவங்களும் கூடி வந்துட்டாங்க, அந்த மாதிரி பண்ணாத கேரள் அந்த மாதிரி பண்ணாத கேரள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இவங்க எல்லாரும் ஒன்னோட ஒன்னா கணக்குல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இப்படி பண்ணாத பண்ணாத அப்படின்னும் போது ஹீரோயின் ஒரு கை விலங்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கை விலங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் மாட்டிட்டு யாரும் கிட்ட வராதீங்க, கிட்ட வந்தீங்க அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், நீ சொல்லு உன்னால முடியும், நீ
சொல்லு சொல்லு அப்படின்னும் போது இப்போ நம்ம ஜோக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அப்படியே மயங்கி கீழே விழுகுறாங்க. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருக்க டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக், பயங்கரமான வேதனையால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நாங்க இந்த பொண்ணை காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கும் போது கண்டிப்பா காப்பாத்துங்க அப்படின்னு அந்த கை விலங்கெல்லாம் கட் பண்ணி இந்த பொண்ணை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது மக்களே. இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் 4 எபிசோட் தான் வந்திருக்கு. பேலன்ஸ் எபிசோடு இந்த மந்த் எண்ட்ல வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பேலன்ஸ் எபிசோடும் வந்தோடனே உங்களுக்கு அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் பார்த்த உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா யாரெல்லாம் அடுத்த பார்ட்டுக்கு வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.